இனிமே நீ படிக்கலாம் போக வேணாம். ஒழுங்கா வீட்டுல இருந்து நல்ல மருமகங்க பேர் எடுக்க பாரு. இந்த விஷயத்துல இருந்து நான் பின்வாங்க போறதில்ல. என் முடிவு இதான். நீ வீட்டை மட்டும் ஒழுங்கா பாத்துக்கிட்டா போதும். நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். அப்படி நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அப்பத்தா. நீ வாய முடி. இந்த பாரு, நீ இந்த வீட்டுல இனிமே ஒழுக்கமா இருக்கணும். அப்படி இல்ல அடிச்சு துரத்தி விட்டுருவேன் பாத்துக்க. நீ என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? போய் வீட்டுல என்ன வேலை கிடக்குதுன்னு பொறுப்பா பாரு போ. உனக்கு என்னடா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? கிளம்பு. வரமாட்டேன். மா, உனக்கு உசுறு போயிட்டு உசுறு வந்தாலும் நம்ம திட்டம் என்னமோ பழிச்சிருச்சுல்ல. இனிமேல் அவளால ஸ்கூலுக்கு போகவும் முடியாது, படிக்கவும் முடியாது. அவன்டா லாரியை கொண்டு யார் யாது? என்ன தலை சக்கரத்துக்கு மாட்டிக்கிட்டா? யாரு? யாரா நீ சாக்குல நிக்கிற? லாரி டிரைவரா நீ? ஒழுங்கா ஓட்ட மாட்டா வேண்டிய? மாமா, என்ன மாமா இது? சரக்கு வாசனை வருது. காலையிலே குடிச்சிட்டியா? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? மாமா, என்னடா ஓவர்? உங்க குடும்பத்துல இருக்காருன்னா 24 மணி நேரம் போதையில மிதந்துகிட்டே இருக்காருமா. நல்லவனா உன் குடும்பத்துல இருக்கா நெஞ்சு வெடிச்சு தாண்டா சாகன. மாமா பேசுறான். என்ன மாமா? நான் ஒன்னும் உளரலடா, உண்மையத்தான் சொல்றேன். குடிச்சவன் மனசுல இருக்க வலியத்தான் சொல்லுவான், பொய்யே சொல்ல மாட்டான். குடிச்சவன் பொய்யே சொல்ல மாட்டான்டா. ஏடா நீ ஸ்கூலுக்கு போலாம், ஆனா என் மக அமுதா படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது. என்னங்கடா உங்க நாயா? நான் வாத்தியாரியா? நீ வாத்தியார்னா அவ ஸ்டூடெண்ட்ரா. மாமா அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டா என் மக? எல்லாருமா சேர்ந்து அவளை கட்டம் கட்டுறீங்க. ஏண்டா அவ படிக்க கூடாது ஏன்டா தடுக்கிறீங்க? அவ படிக்கிறனால உங்களுக்கு எங்க குத்துது எங்க கொடைதுடா சொல்றா. எங்க குத்துது எங்க கொடையுது? உங்க அம்மாவுக்கு உடம்பு சேரணும்னா உங்க அக்கா தாரி வீட்டுல உட்காந்துட்டு சோத்த தின்னுக்கிட்டு தெண்டத்துக்கு தானடா இருக்க. அவள இருந்து கூட பாத்துக்க சொல்லு. ஏன்டா அமுதா புள்ள பாக்கணும்? வீணா போனவன் தம்பி இருக்கா, அவனை பார்க்க சொல்லு. எல்லாத்தையும் அவனை பார்க்கணுமா? அவளை படிக்க விடாம அத பண்ணு இத பண்ணு ஏன்டா அவளை டார்ச்சர் பண்றீங்க? ஏன்டா அவளை டார்ச்சர் பண்றீங்க? டேய் மாப்ள, அந்த புள்ள எல்லா சொத்தையும் சொந்தத்தையும் இழந்துட்டு மொத்த சொந்தமும் நாம தான் நம்பி வந்த பொண்ணுடா. அதை ஏன்டா இப்படி பாடப்படுத்துறீங்க? இதெல்லாம் அடுக்குமாடா? அவ இந்த குடும்பத்துக்காக பண்ணத உங்ககிட்ட திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சுடா, அழுத்து போச்சு. அவ செஞ்சதை சொல்லி காட்ட கேவலமா இருக்குடா. எல்லாத்தையும் மறந்துட்டு ஏன்டா இப்படி நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மனுஷன் எப்படா குடிக்காம இருக்க முடியும்? அதான் இன்னைக்கு போனேன், ஃபுல்லா போட்டேன். என் மன வேதனைக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலடா, அதான் குடிச்சேன். வண்டியை ஏத்துறவன் வந்து அப்படியே கொண்டிருக்க வேண்டியடா. பெரிய பேசுறான். டேய் செந்தில, நீ அவள மனசுக்கு புடிச்சு காதலிச்சு தாடா கல்யாணம் முடிச்ச. உன் மனச தொட்டு சொல்லு. அந்த அமுதா பொண்ணு மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு உனக்கு கொடுத்து வச்சுக்கணும்லடா. நீ அவளை தாண்டனாலும் பரவாயில்லடா, அவ உணர்வ கொஞ்சமாவது மதிச்சு நடந்துக்கடா. அவ மனசுல இருக்க ஆசைய தீர்த்து வைடா. அவ விருப்பப்பட்ட மாதிரி அவளை படிக்க வைடா. இந்த மாமனுக்காக நான் சொல்றது கொஞ்சம் கேள்றா மாப்ள. அவ படிக்கிறத தடுக்காம மட்டும் இருங்கடா, தடுக்காம இருங்க.
மேடம் ஸ்கூல் பேக்க மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாங்கன்னு பார்த்தா தண்ணி குடத்தை தூக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கூட பயந்துட்டேங்க. எங்க இவங்க படிச்சு வாத்தியாராகி திரும்ப வந்து என் பதவியை பறிச்சிருவாங்கன்னு. அட என்ன உமானி உள்ள பூச்சிக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு. ஏண்டி என்னமோ பெருசா சவால்லாம் விட்டா படிச்சு கிழிச்சு திரும்ப வந்து பழைய பதவியில தகுதி உள்ள அமுதாவா உட்காருவான்னு இப்ப புரியுதா உன் தகுதி என்னன்னு? நீ இதுக்கு மட்டும்தான் லாக்கி. எப்படி நம்ம வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு காலத்தை ஒட்டினியோ அதேதான் நீ இந்த வீட்லயும் பண்ணணும். அதுதான் உனக்கு தெரிஞ்ச வேலை. ஆமா கேள்விப்பட்டேன் ஏதோ உங்க அத்தை உசுருக்கே ஒலை வைக்க பாத்தியாமே. நீ என்னைக்குமே படிக்காத முட்டாள் தானே? நான் படிச்ச அறிவாளி. என்கிட்டலாம் மோதாத. ஏதோ குருட்டாது. எது தனக்கு சரியா இருக்குன்னு முடிவு எடுத்திருக்கா. இனி அவளுக்கு சமையல் கட்டுதான் உலகம். இவெல்லாம் நமக்கு ஒரு எதிரின்னு பேசிக்கிட்டு இருந்தா அது நமக்கு தானே அசிங்கம். எதிரியா இருக்க கூட தகுதி வேணும். அது கூட அவகிட்ட இல்ல. நீ வண்டியில வந்து ஏறு. சகோதரிய செலவுக்கு எதுவும் கஷ்டமா இருந்தா தயங்காம கூச்சப்படாம என்கிட்ட வந்து கேளு. உனக்கு ஒரு யோசனை சொல்லிட்டா. நீ நல்லாவே சமைப்பல்ல. வேணும்னா ஒரு சின்னதா ஒரு தள்ளு வண்டி வச்சு பொழைச்சுக்கிறியா? நான் வேணும்னா பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்றேன். வாட்டா நல்லா திங்க் பண்ணி சொல்லு. கால சக்கரம் எப்பவுமே ஒரே மாதிரி சுத்திட்டு இருக்க. கீழே இருக்கிறவங்க எப்பவுமே கீழே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. சைக்கிள்ல பெடல் கீழே இறங்குறதே வேகமா மேல வரத்துக்கு தான். அப்பதான் சைக்கிள் சக்கரம் இன்னும் வேகமா சுத்தும். கழுகு தனக்கான உணவை தனியா வேட்டையாடிதான் சாப்பிடுமா. ஆனா காக்கா தனக்கு கிடைச்சத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கும். அடுத்தவங்க நம்மள பார்த்து பயப்படுறாங்கல்ல, அதுக்கு பேர்லாம் மரியாதை கிடையாது. நம்மள மதிக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் மரியாதை. காலமும் மாறும், காட்சியும் மாறும். இங்க பாரு, காலம் மாறினாலும் காட்சியும் கோலமும் ஒருபோதும் மாறாது. நான் மாறவும் விட மாட்டேன். வாங்க.
டேய் செந்தில, நீ அவள மனசுக்கு பிடிச்சி காதலிச்சு தானடா கல்யாணம் முடிச்ச. உன் மனசை தொட்டு சொல்லு. அந்த அமுதா பொண்ணு மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு உனக்கு கொடுத்து வச்சுக்கோம்லடா. நீ அவளை தாண்ட வேண்டாம் பரவாயில்லடா. அவ உணர்வை கொஞ்சமாவது மதிச்சு நடந்துக்கடா. அவ மனசுல இருக்க ஆசையை தீர்த்து வைடா. அவ விருப்பப்பட்ட மாதிரி அவளை படிக்க வைடா. அமுதா, அமுதா, ஒரு நிமிஷம் ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை அப்படி பார்த்ததும் நான் உணர்ச்சி வசப்பட்டு உன்னை திட்டிட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் மனசு புரியாம நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு அமுதா. அதே மாதிரி உன்னை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ பழையபடி புத்தகம் கையுமா தான் இருக்கணும். நீ நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கு இந்த வீட்ல யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, நான் இருக்கேன். அம்மா ஏதாச்சும் சொன்னா அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். அமுதா, நீ படிக்கணும். உன் விருப்பம் போல படிச்சு பெரிய ஆளா வரணும். உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு அமுதா. இம்புட்டு நாளா உனக்கு சப்போர்ட்டா இல்லாம உனக்கு நிறைய சங்கடங்கள் கொடுத்துட்டேன். உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண புருஷனா நான் அப்படி நடந்திருக்க கூடாது. உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இனி படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போறது இல்ல. ஏன் அமுதா, அப்பத்தா அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? நீ யார பத்தியும் யோசிக்காத. இனி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ படி அமுதா. இல்லங்க, இனி அத்தைக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்றதா இல்ல. அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாக? நான் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருந்துட்டு இந்த குடும்பத்தையும் உங்களையும் பொறுப்பா பாத்துக்கணும் தானே சொல்றாங்க. அப்படியே அவ நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அத்தையோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அமுதா, நீ படிக்கணும்னு எம்பிட்டு ஆசைப்பட்ட. அதுக்கு நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டன்னு எனக்கு தான் தெரியும். படிப்பு மேல உனக்கு இருக்கிறது வெறும் ஆர்வம் இல்லை, அது உன் உசுறு. இப்போ நீ அதை போய் வேண்டான்னு சொல்ற. பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் கடந்து உன் ஆசையை எட்டி பிடிச்சிருக்க. ஆனா நீ அதெல்லாம் அம்புட்டு சுலபமா விட போறேன்னு சொல்ற. அமுதா, உனக்கு என்னாச்சு? எனக்கு எதுவும் ஆகலைங்க. இப்பதான் நான் சரியா யோசிச்சிருக்கேன். இந்த விஷயத்துல இனிமே இதுதான் என்னோட முடிவு. இனிமே நான் படிக்க போறதா இல்ல. அத்தை என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நான் பண்ண போறேன். இனிமே அவங்க விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே பண்ண போறது இல்ல. படிப்பு எனக்கு உசுரா இருந்துச்சுதான், அதை நான் மறக்கல. ஆனா என் அத்தை எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம். இப்போ என் மனசுல இருக்கிற யோசனை எல்லாம் இந்த குடும்பத்துக்கும் என் அத்தைக்கும் எப்படி நல்ல மருமகளா நான் இருக்க போறேங்கிறதா. அவங்க மனசு நிறைஞ்சிருந்தாலே போதும், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அமுதா, இனி அத்தைக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்றதா இல்ல. அத்தையோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். படிப்பு எனக்கு உசுரா இருந்துச்சுதான், அதை நான் மறக்கல. ஆனா என் அத்தை எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம்.
அண்ணா 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 என்னண்ணா அப்படி பார்க்குற? நான் தான், பயப்படாத. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, அதுதான் நேரில் வந்தேன். ஏன் அண்ணா, நீ முன்ன மாதிரி இல்லையே, ரொம்ப மாறிட்டியே. உன் அழகே உன் குணம்தானம்மா. இப்போ அது எங்க போச்சு? ஏன் நம்ம மருமகளை படிக்க வேணான்னு சொல்ற? அது இல்லைங்க, அமுதா புள்ள செந்திலுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருந்தா போதும்னு நினைச்சேன். அப்படியே அவ்வளவு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கணும்னு நினைக்கிற. அவ இப்ப வரைக்கும் இந்த வீட்டை நல்லா பொறுப்பா தானே பாத்துக்கிறா. நான் இல்லைங்கிற குறைய அவ தானே நிவர்த்தி பண்றா. நீயும் நான் இருந்தப்பவும் சரி, நான் போனதுக்கு அப்புறமும் சரி, குணம் மாறாம நல்ல மனைவியா பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தாயா தானே நடந்துக்கிட்ட. ஆரம்பத்துல நல்ல மாமியாரா இருந்த நீ ஏன் இப்ப சராசரி மாமியாரா மாறிட்ட? உன் மகனை படிக்க வைக்கணும்னு வைராக்கியமா இருந்த நீ உன் மருமக படிக்கிறத மட்டும் ஏன் தடுக்கணும்னு நினைக்கிற? அமுதா நம்ம குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் நம்ம செந்திலுக்காகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சும் எதுவும் தெரியாத மாதிரி ஏன் நடந்துக்கிற? அவ ஆசைப்படுறத ஏன் தடுக்கணும்னு நினைக்கிற? அவளால நிச்சயம் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருந்துகிட்டு நல்லபடியா படிக்கவும் முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது ஏன் உனக்கு இல்லாம போச்சு? ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை படிச்சா அந்த குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கும். அதே ஒரு பொண்ணு படிச்சா அவங்க தலைமுறையே நல்லா இருக்கும். உன் மகன் படிச்சு உனக்கு பேர் வாங்கி கொடுத்ததை விட உன் மருமக அமுதா படிச்சு பெரிய ஆளா வந்தா அதுல கிடைக்க போற பேரும் புகழும் ரொம்ப பெருசா இருக்குமா. அவளோட வளர்ச்சி என்னைக்குமே நம்ம குடும்பத்தை தலை நிமிரத்தான் செய்யும். அவளை படிக்க வை அண்ணா. எனக்காகவோ உனக்காகவோ இல்லை, நம்ம குடும்பத்துக்காக அவளை நல்லா படிக்க வைமா. இதை நான் உனக்கு அதிகாரமா சொல்லலமா, உனக்கு புருஷனா அன்பா சொல்றேன். உனக்கு அது புரியும் நினைக்கிறேன். அட ஆமாக்கா, அங்க பாருக்கா. அக்கா வா.
ம். ம், சூப்பர். என்ன மேடம், ம். புத்தகம் பிடிக்கிற கையால மறுபடியும் கரண்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? என்னமோ படிச்சு பெரிய ஆளாக போறேன்னு சொன்ன, கடைசியில என்னாச்சு? நாங்க நினைச்சதுதான் நடந்துச்சு. இத பார், இனி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கும் ஒரு வேலைக்காரி தான்.